ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் முருங்கைக்காய் சாம்பார் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சும்மா நான் மொட்டை மாடிக்கு வந்து பார்க்கலான்னு பார்த்தா மேலே பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் இருந்துச்சு. இங்கே பாருங்கள். இன்றைக்கி இதை எடுத்துன்னு போய் நம்ம சாம்பார் வச்சிடலாமா? வாங்க. அம்மா எட்ட மாட்டேங்குது. இன்னும் அங்கெல்லாம் இருக்கிறது அப்பாவை கூப்பிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் முருங்கைக்காய் அத்துனுட்டோம். முதல்ல சாம்பார் வச்சிடலாம். டீயில் பருப்பு சேர்க்கலாம். இப்போது இந்த 2 வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் அதில் சேர்த்துடலாம். பூண்டெல்லாம் சேர்த்துட்டேன். தக்காளி, பூண்டு, வெங்காயம்லாம். இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான உப்பு, அதை சேர்த்து தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சாச்சு. இது வெந்துடட்டும். அதுக்குள்ள நம்ம முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த முருங்கைக்காயெலாம் கட் பண்ணி தண்ணி சேர்த்துடலாம். வச்சு இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பு கடைஞ்சிச்சு. அதில் முருங்கைக்காவும் மாங்காவும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாங்காவும் முருங்கைக்காவும் போட்டாச்சு. இது வெந்துடட்டும். அப்புறம் பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. பாருங்கள், காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். காய் வெந்துருச்சு. இப்போ புளி ஊற்றிடலாம். புளி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி சேர்த்துக்கிறேங்க. இப்போ வந்து இந்த புளிக்காக கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். கொதிக்க வச்சுட்டு நம்ம தாளிச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கடுகு சேர்த்துடலாம். கடுகுலேயே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வச்சுருக்காங்க. அதை அப்படியே சேர்த்தாச்சு. நல்லா பொரியுது பாருங்கள். இப்போது கறிவேப்பிலை தீயறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. வெங்காயத்தை வதக்கிடலாம் நல்லா. இந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் வீட்டில் இல்லாதனால நாங்கள் சேர்க்கல. பாருங்கள், அப்படியே வதக்கும் போது அந்த வெங்காயத்தோட வாசனை நல்லா வருது. நல்லா வந்து தீயணும் வெங்காயம், அது மாதிரி வதக்கணும். அப்போ தான் வந்து சாம்பாரில் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம சாம்பாரில் ஊற்றிடலாம். பாருங்கள், இப்போ சேர்க்குறோம். நல்லா சொயின்னு சவுண்டு கேட்கணும். அது சவுண்டு கேட்கல. அது வெங்காயம் போடுறதுனால அப்படி கேட்குறேன். வெங்காயம் போடுறதுனால சரியாக கேட்கல. சுவையான பருப்பு முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.